அவள் தானே எங்கள் புன்னகை. சரண், அவசரப்பட்டு வார்த்தை எதை விடாத. பொறுமையா இருந்து கேட்போம். என்னமா பொறுமையா கேட்கணும்? இதுல பொறுமையா கேட்கறதுக்கு முதல்ல என்ன இருக்கு? அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கு. சொல்லு. அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கிறது இவ்வளவு கோலா பேசுற நீ சொல்லுமா. டேய், அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறது ரெண்டாவது விஷயம்டா. இதுல நீ கோவப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? கொஞ்சம் பொறுமையா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எப்படிமா பொறுமையா இருக்க? எப்படிமா என்ன பொறுமையா இருக்க சொல்ற? சின்ன வயசுல இருந்து இவன் கூட எவ்வளவு பாசமா இருந்திருக்க. நீ ஏன் சொல்லு. எனக்கு ஒண்ணு கொடுத்தா அவனுக்கு பாதி கொடுப்பேன். அவனும் அப்படிதான் இருந்தான். ஒரு சின்ன விஷயத்த கூட அவன்கிட்ட மறைச்சது இல்லம்மா. ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான். ஏன் என்கிட்ட சொன்னா நான் அப்படி என்ன பண்ணுவேன்? ரொம்ப வலிக்கணுமா? யாரையாவது முழுசா நம்பி அவங்க போய் சொல்லும் போது அவங்க கொத்தும் போது எப்படி தெரியுமா வலிக்கும்? என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. அதுவும் நான் ரொம்ப பாசம் வச்சவங்க என்னை ஏமாத்தும் போது எனக்கு எப்படி வலிக்கும்? கட்டின பொண்ணாடி கூட என்னை ஏமாத்திட்டா எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கலம்மா. உன் பெயின் நியாயமானது தான்டா. ஆனா எனக்கு கொஞ்சம் பேச டைம் கொடுறா. சத்தியமா எதையுமே பிளான் பண்ணி பண்ணலடா. வாசுக்கு எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்து தெரிஞ்சது கூட எனக்கு இப்பதான்டா தெரியும். வாசு கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா அப்பவே அவன் நிறைய விஷயம் இன்டைரக்டா பேசினாடா. ஆனா சத்தியமா சொல்றேன், எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலடா. உன்னை ஏமாத்துறேன்னு நினைச்சிருந்தா நீ மிருதுலாவை தான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ அவள் எதுக்குன்னா உனக்கு நான் விட்டு கொடுக்கணும். அப்ப அவ எனக்கு என்ன தெரிஞ்சவள அவ இருந்தாளா சொல்லு? ப்ராமிஸா இவள உன் கல்யாணத்து அன்னைக்குதான் என் கண்ணால பார்த்தேன். 2 பேரும் பேரை மாத்தி சொல்லி லவ் பண்ணோம்டா. நான் எத்தனையோ டைம் அவகிட்ட சொன்னேன், இதுக்கு மேல இந்த பிரச்சனையை மறைச்சு வச்சா இது பெரிய ப்ராப்ளமா தான் போய் முடியும். இப்பவே போய் சொல்லிடலான்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. காரணம், நீ அண்ணியை வெறுத்து ஒதுக்கிடுவேன்டா. நீ மிருதுலாவை லவ் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக, மிருதுலா சந்தியா அண்ணியோட தங்கச்சி இருக்கிற காரணத்தினாலையும் நான் உன் தம்பியா இருக்கிற காரணத்தினாலையும் தாண்டா இவ்வளவு தூரம் வந்துச்சு இந்த பிரச்சனை. இதே எது வேற யாரு கூடயாவது வேற எங்கேயாவது நடந்திருந்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. புரிஞ்சுக்கோ சரண். பாரு, அவ என்ன ஏமாத்திட்டா. அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு நான் இப்ப கண்ணீர் விடல. அப்படி நான் கண்ணீர் விட்டதுனால என் பொண்டாட்டிக்கு செய்ய துரோகம். நான் அவன் நினைச்சு ஒரு பொண்ணை கண்ணீர் விடல. ஆனா நீ என்ன ஏமாத்துறதா எனக்கு வலிக்குது. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு. இவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பார்த்தா மட்டும்தான் உனக்கு கேட பை மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் மறைச்சிட்டு கடைசி விஷயத்துல இப்ப வந்து சொல்றீங்க. இது எப்படி தெரியுமா வலிக்குது? சின்ன வயசுல இருந்து உனக்காக எதையாவது நான் விட்டு கொடுத்துருக்கேனா சொல்லு? எந்த விஷயத்துலயுமே உன்னை நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. என்ன உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நேத்து கூட சொன்னேன்லடா, என்னை யாரு ஏமாத்தினாலும் நீ என்னை ஏமாத்த கூடாதுன்னு. லைட்டாவ சொன்ன வார்த்தையுமே என்னால தாங்கிக்க முடியலடா. என் மனசை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன யாரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் மனசு தெரியும். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்ச, நீயே என்ன புரிஞ்சுக்கல. இங்க இருக்கோம் யாருமே என்ன புரிஞ்சுக்கல. மொத்தத்துல ஏமாந்து நிக்கிறது நான் தான். உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணமோ இப்படிதான் நிறுத்தின. இன்னைக்கு இப்படி நிறுத்தி வச்சிருக்க. நீ தான் எதுக்கு நீ வயித்துல வந்து பிறந்த? சித்தி இருங்க, கோவப்படாதீங்க. அவங்க சொல்லி எதுவுமே இல்ல, எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான். சித்தி நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், காதல்லாம் இவங்க மேலதான் வரணும் அவங்க மேலதான் வரணும்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மித்ரா சொல்லியிருக்காங்க நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. என்ன லவ் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, யார் மேல எப்ப வரும்னே சொல்ல முடியாது. அதுக்காக ஐயோ லவ் வந்துருச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது சித்தி. மிருதுலாவுக்கு
மகேஷ பிடிச்சிருக்கு. அதாவது கீர்த்தியா அருணை பிடிச்சிருந்தது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவ உண்மையாவே லவ் பண்ணது மகேஷ்ங்கிறது. கிட்டத்தட்ட 6 மாச கணக்கா ரெண்டு பேரும் போன் காலையே லவ் பண்ணிருக்காங்க, முகத்தை பார்க்காம. இந்த மாதிரி லவ்லாம் அபூர்வம் சித்தி. இதெல்லாம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச காரணம் என்ன? ஏன்னா கல்யாணம் மாத்தி நடந்துருச்சு. கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கை சரியாகட்டும்னு அவங்க நினைச்சாங்க. வாழ்க்கை சரியாச்சு, கல்யாணமும் மறுபடியும் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் இப்படி ஒரு விஷயத்த சொன்னா சரண் மாமானால அதை ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? ஏன்னா சரண் மாமா மிருதுலாவை லவ் பண்ணிருக்காங்க. மாமாவே சொல்லிட்டாரு மிருதுலாக்காக நான் ஃபீல் பண்ணவே இல்லைன்னு. மிருதுலாக்காக அவர் ஃபீல் பண்ணாருன்னா ஏன் அந்த தப்பா தான் பேசுவாங்க. ஏன்னா அவருக்கு பொண்டாட்டி வந்துருச்சு. பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமையில சந்தியாக்கா இருக்கிறதுனால மிருதுலாவை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணா அது ரொம்ப கேவலமான விஷயம். சோ மிருதுலாவை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அவரோட வருத்தமும் தான் தம்பி தன்னை ஏமாத்திட்டார் அப்படிங்கிறது. ஆனா சரண் மாமா நீங்க இப்படி பேசுறதுல எந்த நியாயமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க வழி எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் மகேஷ் மாமா இடத்துல இருந்தும் யோசிச்சு பாருங்க. சரண் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் சரண். நான் ஆரம்பத்துல இருந்தேன் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு ரோஸ் கொடுத்தியே, அப்ப கூட என் மனசுல நினைச்சேன்டா. ஒரு கவிதை சொன்னியே, அந்த கவிதையிலே உனக்கு தெரியல நான் உன் வாழ்க்கையில இல்லைன்னு. இப்படி ஒரு பொண்டாட்டி யாருக்குடா கிடைப்பா சொல்லு? நீ என்ன ஒன் சைடா லவ் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் அக்கா சொன்ன வார்த்தைகளை உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு உன்னை ஏத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் உன்னை மாத்தி மனசுல உட்கார வச்சது யாரா? என் அக்கா. ஓகே, உன்னோட கோவம் நியாயமானதுதான். ஆனா எனக்காக மகேஷ எதுவும் பண்ணிடாத, அவனை வெறுத்துறாதடா. என் கூட பழகுன இந்த சின்ன கேப்ல அவன் பேசுறது எல்லாம் சரண் 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 மட்டும்தான்டா. மத்தபடி வேற எதையுமே பேசல. சொல்லக்கூட எங்க ரெண்டு பேத்துக்கான லைஃப நாங்க வாழவே இல்லை. நான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை மறைச்சு வச்சதுக்கான முக்கியமான காரணமே உன்னை என் அக்கா வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு. அது கூட புட்டா சரி பண்ணிடு. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டா குடும்பமே பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். என்னால கூட்டு குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் அப்படி முடிவு பண்ணி எத்தனை டைம் சொல்ல வந்த எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினேன். ஆனா இந்த நிமிஷம் இந்த வினாடி அவன் வாசகத்துல தாலி கட்டுறதை என்னால தாங்க முடியல. காரணம் என் கழுத்துல ஓட்ட மூடு முடிச்சுதான். அவன் லவ் பண்ணதை தாண்டி அவனைய புருஷனாவே நினைச்சிட்டேன். என்னால இன்னொரு பொண்ணுக்கு அவனை விட்டு கொடுக்க முடியாது. அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன். எவ்வளவு டைம் சொல்லணும்னு நினைச்சா ஆனா முடியல. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், மகேஷ வெறுக்காதடா. சரண், எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம். இங்க பாரு, உனக்கு எப்படி இவ்வளவு ஷாக்கா இருக்கோ அதே மாதிரிதான் எங்க எல்லாத்துக்குமே. நீ சொல்ற எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னு நிஜமா தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஓ, யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியாமதான் எல்லாம் ஆளாளுக்கு இவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? என்னால ஏத்துக்கவே முடியல. இங்க பாரு சரண், ரொம்ப நிதானமா ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும், புரியுதா? அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்தோம்னா அது தப்பாதான் போய் முடியும். உன் மனசு குழந்தைத்தனமானதுதான், நான் ஒத்துக்கிறேன். நீ அப்படிதான் இருக்க. உன் வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? சரண், நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது சரண். அன்னைக்கு வந்து நீங்க என்கிட்ட கேட்கும் போது நான் மிருதுலா கிட்ட ஒரு வார்த்தை விசாரிச்சிருக்கணும். அதுதான் இன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போது சொன்னேன். விசாரிக்காம விட்டது ஏன் தப்பு? ஒருவேளை நான் விசாரிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அவ்வளவு அமைதியா இருந்தேன். எப்படி எப்படி ஆகி கடைசியில சந்தியாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்ச நெஞ்ச மனக்கசப்பு இருந்தது. ஆனா இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. மறுபடியும் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க, பாவம். என்ன நடந்துட்டு இருக்க? இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. என்ன நடந்துட்டு இருக்கு? கல்யாணம் பண்ண சொல்லி என் பொண்ணு மனமேல உட்கார வச்சு என்ன சிக்க வச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? மா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அத கல்யாணம் நின்றுச்சுல, பேசாம இரு. கல்யாணம் நின்னு போச்சுன்னு அர்த்தம். பேசாம கொஞ்ச நேரம் நில்லு. ஏய், என்னடி கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஈஸியா பேசிட்டு இருக்க? மனமேட ஏறி உன் கல்யாணம் நின்னு இருக்கு. அது உனக்கு புத்திக்கு உரைக்குதா இல்லையா? அண்ணி, என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. மாப்பிள்ளை என்னமோ என் பொண்ணை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிருக்கேன்னு சொன்னா, ஏடி வாசு, நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ என்னமோ சொல்லி சமாளிச்சிட்ட. மாப்பிள்ளை அன்னைக்கு நல்லா சக்கரையா பேசுனீங்களே, இப்போ என்ன மாப்பிள்ளை பதில் சொல்லுங்க. கல்யாணம் யார் நிக்கிறது? யாருக்கு? என் பொண்ணுக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறா. மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ
இல்ல நீ எங்களுக்கே எதுவும் தெரியாது. சரண், மறைச்சது தப்புதான்டா. அதுக்காக நீ நீ என்ன வெறுத்து வேணாலும் ஒதுக்கிக்கோ. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வேணாலும் போயிடுறேன். என்ன உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா மகேஷ வெறுத்துறாதடா. அவரு பாவம்டா. உனக்கு உண்மை தெரிஞ்சா நீ வெறுத்துருவேன்ற ஒரே காரணத்துக்காக இங்க எத்தனை பேர் உண்மையை மறைச்சிருந்தோம் தெரியுமா? உன் மனசு குழந்தைன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருப்பேன் சொல்லு பார்க்கலாம். கணக்கு கூட தெரியலடி. அந்த அளவுக்கு வாங்கிட்டே சொல்லியிருந்தேன். ஆனா மொத்தமா சேர்த்து என்ன முதுகுல கொத்திட்டீங்க. என்னால நீ ஏத்திடவே முடியல. என்னை விட்டுருக்க, நான் போறேன். சரண் நில்லு சரண், பிளீஸ் என் கூட பேசு. தப்பில்ல என் மேலதான்டா, மன்னிச்சு கடை. சரண், நான் மகேஷ் கூட சேராம இருந்துக்கிறேன். கடைசி வரைக்கும் அவன் நினைப்போட வரை இருந்துட்டு போயிடுறேன். ஆனா விட்டுறாதடா, ப்ளீஸ்டா. இவங்க ரெண்டு பேத்தையுமே மன்னிச்சிருடா. இதை விட்டு வேற எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்க நீ, நல்லா இருக்கே. தேர அலங்காரம் பண்ணி தெருவுல விட்ட மாதிரி இருக்க நீ. அம்மன் சில மாதிரி அழகு பூரா வடிச்சு கடைசியில சாணி கரைச்சி பொண்ணு தலையில ஊத்திட்டீங்க. இத பாக்கும்போது ஒரு பெத்தவளா இருந்து எப்படி தெரியுமா துடிக்குதே? ஏய் இரு, சும்மா இருங்க. ஒரே ஒரு பொண்ணு, குழந்தையே இல்லாம தவம் இருந்து கஷ்டப்பட்டு பெத்தேன். சின்ன வயசுல இருந்து அவ ஆசைப்பட்டது மட்டும்தான் அவளுக்காக செஞ்சேன். மகேஷ் மேல ஆசை வச்சிருந்தா சின்ன வயசுல இருந்தேன். சரி, அவளுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறோன்னு அதே எண்ணத்துல வளர்ந்து வந்தவன் இன்னைக்கு கல்யாணம் மேல வரைக்கும் கொண்டு வந்து இப்படி நீ கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே. இனி அவளை யார் தான் கல்யாணம் பண்ணிக்கிறவா? ஒரு பெத்தவளா இருந்து எனக்கு தான் தெரியும். நீங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க தானே. உங்களுக்கு புரியாதது ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அண்ணி. தயவு செஞ்சு சம்மந்தி எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இந்த பிரச்சனை நாங்களே சால்வ் பண்றோம். நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி இருங்க அண்ணி, பொறுமையா பேச. வலிக்குதுடா, ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஏத்துக்கவே முடியல. யாரெல்லாம் முழுமையா நம்புறோமோ அவங்களால நம்ம ஏமாற்றப்படும் போது அந்த வலி சாகலடா, ரொம்ப கொடுமை. உண்மையில எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல சுக்குடா உடைச்சிட்டடா. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல, வேலியில நட்ட செடி பூவத்தேட நாதி இல்ல. கண்ணுக்குள்ள விழுந்த தூசி பூசியானதே, பச்சை நெல்லு நாத்து இப்போ பாசியானதே. இவன் நெஞ்சுக்குள்ள வீரம் குறைஞ்சு போனதே, அடரட்ட புள்ள ஒத்தையா பிரிஞ்சு போனதே. எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கும். ஐயோ, நான் எல்லாருக்கும் ஏமாலியா போயிட்டேன். என்னை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், என் பொண்டாட்டி மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தேன். எல்லாருமே ஏமாத்திட்டாங்க, எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. யாருமே நம்ப கூடாதுன்னு புத்திக்கு வரைச்சாலும் மனசுக்கு வரைக்காம போயிருச்சு. முடியல, வெளியில வர முடியல. முதல்ல அவன் ஏமாத்தினா, ரெண்டாவது இவனை ஏமாத்திட்டான். இனி அடுத்து யாருக்கிட்டையுமே நான் ஏமாற விரும்பல. அதுக்கு நான் உயிரோட இல்லைன்னா என்ன என்ன யாரும் ஏமாத்த மாட்டாங்களா? இப்பவே போறேன். சரண், சரண் கதவை தர சரண். சரண் சரண் ஏன்டா இப்படி பண்ற? கதவை தர சரண். எதா இருந்தாலும் பேசுற சரண், கதவை தரடா. சரண், சரண் வேணாம் சரண். சரண் கதவை தரடா. சரண், டேய் சரண் ப்ளீஸ் டா. தப்பு என்ன முடிவு எடுக்காதடா. கதவை தனியா விட்டு போயிடாதடா. சரண், அவசரப்பட்டு முடிவு எடுக்கறீங்க. கதவை தரங்க. சரண், சரண் ஏன் சரண் இப்படி பண்றீங்க? விஜய் வாங்க கதவை உடைங்க. சரண், சரண் நீ இல்லனா செத்தே போயிடுவேன்டா. சரண் கதவை தரடா. எனக்கு தான் வலி தெரியும். இன்னொரு தடவை என்னால ஏமாற்றத்தை தாங்க முடியாது.
நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். என்னை விட்டுருங்க. நான் இந்த உலகத்தை விட்டாது நிம்மதியா போயிடுறேன். மகேஷ், இங்க பாரு, உன் கூட யாரு இருக்காங்களோ இல்லையோ என்னைக்குமே நான் இருப்பேன். உன்னை என்னைக்குமே ஏமாத்த மாட்டேன். நான் உன் தம்பிடா. நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்றியோ அதே அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்றேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசு காயப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி சுக்குநூறா உடைச்சிட்டு இல்ல. போடா போ. இனிமே இனிமே எதை மாத்த முடியும்? நான் போறேன். உயிரென்ற உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோர் நாள் பிரிவாயே. போதும் உன்னை நானும் விட மாட்டேன். தோற்று போக ஜெயிப்போமே நாம இந்த புவிமே. அத்தை அத்தை, இது உங்க ரூம் தானே அத்தை? அத்தை, உள்ள ஏதாவது வச்சிருக்கீங்களா அத்தை? உள்ள உள்ள தூக்க மாத்திரை வச்சிருக்கேன் ஹதீரா. சரண், அம்மா சொல்றத கேளு சரண். சரண், எதுவும் பண்ணிக்காத சரண். சரண், வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படி தாண்டா இருக்கும். கதவை தர சரண். சரண் வேணாம் சரண். அம்மாவா அந்த கதவை தர. சரண், சரண் கதவை தரடா. சரண், என் அத்தை வாழ்க்கையை நாசமாக்கிறாதடா. சரண், நீ மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்ட ஒரு நிமிஷம் கூட உன் சண்டை கோழி உயிரோட இருக்க மாட்டேன்டா. கதவை தரடா. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம். மழையாய் பொழிந்தே தன் வாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே. காதல் தீய கருகும் இமையே. சரண்! ஐயோ, சரண் செத்து போயிட்டாரு. சரண், சரண், என்ன விட்டு போயிட்டியா? எங்க போனாலும் என்னவும் கூடவே கூட்டிட்டு போவேன்னு சொன்ன. இப்ப என்ன விட்டு தனியா போயிட்டியா? நீ இல்லாத உலகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நீ என் உயிரிடா சரண். நானும் கூடவே வரேன்டா. என்ன கூட்டிட்டு போ. அங்க வந்தாது உன்னை சமாதானப்படுத்தணும். இப்பவே வர்றேன். பிள்ளை போல என்னை இங்கே கையில் ஏந்தும் தெய்வம் எங்கே? அண்ணன் நல்ல தந்தை நீயே, என்னை காத்து நீ சென்றாயே. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. மகேஷ்,
அழுகிறத நிறுத்து. அழுதுட்ட மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? முதல்ல எல்லாத்தையும் பொறுமையா சொல்லி புரிய வச்சிருந்திருக்கணும். அவசரப்பட்டு ரூம்க்கு அனுப்புனது முதல்ல தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன். தூக்க மாத்திரைய தூக்கி கவருக்குள்ள போட்டிருந்திருக்கணும். என் புள்ள இப்படி பண்றதுக்கு நான் தான் காரணம். ஐயோ அத்தை, அழுகாதீங்க அத்தை. அதெல்லாம் சரணுக்கு ஒண்ணும் ஆகாது. அத்தை, இந்த இடத்துல உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குத்த. அண்ணன் போயிட்டான்னு சொல்லி தம்பி இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காரு. எந்த வீட்டுல தான் இப்படி அண்ணன் தம்பி பாசத்தோட யாராவது இருக்காங்களா? ஐயோ, முதல்ல தயவு செஞ்சு அழுகிறத நிறுத்துங்க. ஒண்ணும் ஆகாது. டாக்டர் வந்து நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் வந்துட்டு சொன்னேன்லடி, சொல்லி தொலைன்னு கடைசியா கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டல. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். ஆமா, நான் தான் காரணம். பழி போடாதீங்க. இதெல்லாம் நடக்கணும்னு விதி. ஆனா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்னால தாங்கவே முடியாது. என் குடும்பமே உடைஞ்சிரும். அத்தை, அழுகாதீங்க அத்தை. ஒண்ணும் ஆகாது. நீங்க இப்படி மனசு உடைஞ்சு பேசினா பாருங்க. இப்பதான் எல்லாரும் ரொம்ப தைரியமா இருக்கணும். நம்ம மனசு உடைஞ்சு அழுது போயிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோலா அமைதியா இருங்க. இது ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆகாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேல வச்சிருக்க பாசம் அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல பிரிச்சிடாது. தயவு செஞ்சு யாரும் அழுகாதீங்க. சரண், தப்பு பண்ணிட்டேன்டா. முன்னையே உங்ககிட்ட பொறுமையா எடுத்து சொல்லியிருந்தா இப்படி ஆயிருந்திருக்காதுல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த எல்லா தப்புக்கும் நான் தாண்டி காரணம். இப்ப நடந்துட்டு இருக்க அத்தனை விஷயத்துக்கு நான் தான் காரணம். உங்ககிட்ட அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இப்படிலாம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு இருந்தா இங்க எதுவும் சரியாக போறது கிடையாது. டாக்டர் வந்து சொல்லட்டும், அமைதியா இருங்க. அறிவு இல்லாம பண்ணி தொலைஞ்சிருக்கான். அவன் பண்ணாலும் இவனும் போய் பண்ணிருக்கான் பாரு. சோ கடவுளே, என்னதான் சொல்றதுன்னே தெரியல. என்ன பண்ணாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் பண்ணுவானுங்க. அண்ணன், எனக்கு மகேஷ் வேணும், சரணும் வேணும். எனக்கு அவனுங்க ரெண்டு பேருமே வேணும். அவனுக்கு இல்லைன்னா நானும் அவனுக்கு கூடயே போயிருவேன். மகேஷ் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஆமாண்ணே, ரெண்டு பேரும் இல்லாம இருக்க முடியாதுண்ணே. அவனுக்கு திரும்பி வந்துருவானுங்கல்ல. அவனு இருந்தாதான் நம்ம வீடே கலகலன்னு இருக்கும். இல்லடா, பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். டேய், அழுகாதீங்க, ஒன்னாகாது. திரும்ப வருவானுங்க. அமைதியா இரு. அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் ஆகாது. என்ன, கவலைப்படாம இரு. உன்னையவே நம்பி எனக்கு காதல மட்டும் கொடுத்துட்டு என்ன இப்படி கண்ணீர்ல தத்தளிச்சுட்டு போல நினைச்சத மாத்திரையே சாப்பிட்டியா? நீ இல்லாம நான் இருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியாடா? நான் பிரெக்னெண்டா இருக்கணும்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எத்தனை டைம் குழந்தை வேணும்னு கேட்டேன். ஏன்டா இப்படி பண்ண? ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டேன் மகேஷ். என்னால
அட்மிட் பண்ணியிருக்க 2 பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸா? ஆமாம் டாக்டர். ஐ எம் பாரதி, MBBS. இன்னைக்கு தான் நியூவாக ஒரு பேஷண்ட் பார்க்குறதுக்கு உள்ளே வந்தேன். உங்களோட பேஷண்ட்ஸும் உள்ளே அட்மிட் பண்ணிக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அவங்க 2 பேரும் என்ன ரிலேட்டிவ்ஸ்? தூக்க மாத்திரை போட்டவர் என் புருஷன், கையை கட் பண்ணுவார் என் தங்கச்சி புருஷன். என்ன ப்ராப்ளம் டாக்டர்? அது ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம். இப்போ அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? என்ன சொல்கிறதுன்னு தெரில. தூக்க மாத்திரை போட்டவரோட கண்டிஷன் ஓகே தான், அவர் நோ ப்ராப்ளம். ஆனால் கையை கட் பண்ணவரோட நிலமை தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. காரணம் என்னென்னா அவர் நரம்புலையே அறுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, கையை கட் பண்ணதில் பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. பிளட்டு வந்து ரொம்ப ரேரான பிளட் குரூப்பு. அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமந்தான். டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க 2 எனக்கு கொடுத்துருங்க. டாக்டர், பணத்தை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. ஆனா எங்க தம்பிங்க வேணும். அவனுக்கு இல்லனா வீடே இல்ல. தயவு செஞ்சு 2 தம்பிகளையும் காப்பாத்தி கொடுத்துருங்க. பணத்துக்காகலாம் இல்லைம்மா, நாங்கள் எங்கள் சைடில் இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது அவர் கையை கட் பண்ணது நரம்பை கட் பண்ணிட்டாரு. அவரை காப்பாற்றுறதே கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்குது. அந்த விதத்தில் பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. பிளட்டு இருந்தால் ஒரு வேளை காப்பாற்ற முடியுமேனுமோ. ஆனால் உங்கள் வீட்டில் யாருக்காவது அவரோட பிளட்டோட சாம்பிள் ஒத்து போகுமா? என்ன பிளட் குரூப் டாக்டர்? ரொம்ப ரொம்ப ரேரான பிளட் குரூப்பு. ரிலேஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் தான் சொல்லணும். ஓ நெகட்டிவ் உங்கள் வீட்டில் யாருக்கு இருக்குது? ஓ நெகட்டிவா? டாக்டர், ஓ நெகட்டிவ் எனக்கு தான். ஆனா எங்க ஃபேமிலியில ஒவ்வொருத்தருக்கும் பிளட் இருக்கும். இப்போ உள்ள இருக்கானுங்கள, அவனுக்கு 2 பேத்துக்கு ஒரே பிளட் குரூப் தான். எனக்கு அவனுக்கு 2 பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும். எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா என் பிள்ளைங்க காப்பாத்தி கொடுத்து. உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ? 40 வயசுக்கு மேலே பிளட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சில நோயெல்லாம் இருக்கும்ல, பிபி, சுகர் இதெல்லாம் இருந்தால் எப்படி நீங்கள் பிளட்டு கொடுப்பீங்க? அது சான்ஸே இல்லை. உங்கள் உடம்புக்கான பிளட்டு கரெக்டாக உங்கள் உடம்புல இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா சான்ஸ் கிடையாது. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணணும். நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். வேற யாருக்காவது என்ன கஷ்டப்பட்டாது என் புருஷனை எனக்கு கொடுத்துருங்க டாக்டர். இதுவரைக்கும் அவன் கூட நான் வாழவே இல்லை. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திருங்க. எனக்கு என் மகன் வேணும். டாக்டர், எனக்கும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும். அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறேன். கொடுக்க முடியுமா ட்ரை பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க முடிஞ்சா சரி பண்ணிடு. டாக்டர், என் புருஷனை பார்க்கலாமா? எல்லாரும் போகாதீங்க. நீங்கள் அவரோட ஒய்ஃப் தானே, நீங்கள் மட்டும் போங்க. தேங்க்யூ டாக்டர். உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடா பண்ணிருப்பேன்? இல்ல இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணி தானே போனேன். இல்லாத உலகத்துல நான் எப்படிடா வாழுவேன்? ஏன்டா எதையுமே புரிஞ்சுக்காம தப்பா பண்ற? இந்த அளவுக்கு எமோஷனலாவே நினைக்கலடா சரண். நான் எங்க ஏன்டா அழுகுற? சரண் அழாத. என்ன ஏன் காப்பாத்துனீங்க? என்னை விட வேண்டியதானே? நான் பேசாம போயிருந்திருப்பேன். லூசு மாதிரி பண்ணாத சரண். எல்லா பிரச்சனைக்கும் டெத் ஒரு சொல்யூஷனாடா. அறிவில்ல உனக்கு. எவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசியிருப்பேன். நீ எவ்வளவு உடைஞ்சு போனாலும் உன் மனசை தைரியமா வச்சுக்கன்னு சொன்னனா இல்லையா? இப்படியாடா பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசிச்சு பாத்தியாடா? நீ போயிடுவ. அதுக்கப்புறம் ஏன் நிலைமை? உருகி வந்து லவ் பண்ற சுத்தி வந்த. இதெல்லாம் நீ விட்டுட்டு போக வேணாம். மகேஷ் எங்க? சரண், நீ தூக்க மாத்திரையை போட்டுட்டேன்னு மகேஷ் கையா எடுத்துட்டாருடா. அவர் ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. என்னது? என்ன சொன்ன? என் தம்பி மகேஷ் இல்ல, என் தம்பி எனக்கு வேணும். இப்ப வந்து சொல்லு. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரத்தம் இருந்தாதா மகேஷை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. ரத்தமா? எவ்வளவு ரத்தம் வேணாலும் என்கிட்ட இருந்து எடுக்க சொல்லு. எனக்கு என் தம்பி வேணும். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன்.
எனக்கு வேணும். அவனுக்கு எனக்கு ஒரே ரத்தம் தான். எனக்கு ஓட்டிட்டு போ. டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரேரான பிளட் குரூப், யாருக்குமே கிடைக்காது. எனக்கு என் அப்பாக்கு என் தம்பிக்கு 3 பேருக்கு தான் ஒண்ணா இருக்கும். எவ்வளவு ஆனாலும் சரி நான் தான் என் தம்பிக்கு பிளட் கொடுப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் டாக்டர் இது என் பிளட் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. என் பிளட் மொத்தத்தை எடுத்துக்கோங்க. என் தம்பி வேணும். என் தம்பியை காப்பாத்தி கொடுங்க. இருங்க இருங்க, எதுக்கு இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? இப்பதானே கண்ணு முழிச்சிங்க. என்னம்மா ஏதாவது சொன்னீங்களா? சாரி டாக்டர், எமோஷனல்ல சொல்லிட்டேன். இப்போ பிளட் கொடுக்குறேன் நிக்கிறேன். டாக்டர் டாக்டர் நீங்க அங்கெல்லாம் மத்த இடத்துல விசாரிச்சீங்கன்னா பிளட் கிடைக்காது டாக்டர். அதுக்குள்ள என் தம்பி போயிட்டானா அவ்வளவுதான். எனக்கு என் தம்பி வேணும் டாக்டர். எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் தான் சொல்றேன்ல. சொல்லுடி, என் தம்பி எனக்கு வேணும். அவெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் கோவப்பட்டது தப்புதான். நான் உன்னை மன்னிச்சிருந்திருக்கணும். ஆனா எனக்காக இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. நல்லது உலகத்துல அவன் இருக்க மாட்டேன்னு இப்படி பண்ணிட்டான். அவன் இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன். இங்க பாரு டாக்டர், ஒன்னு என் பிளட் கூட எடுத்து என் தம்பி கொடுத்து காப்பாத்து. இல்ல என்னை கொண்டு நானும் போயிடுறேன். என் தம்பி இல்லாமல என்னால இருக்க முடியாது. சொல்லு இப்பதான் கண்ணு முழிச்சிங்க, அதுக்குள்ள இவ்வளவு எமோஷனலா? சரி கொடுக்குறேன். ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கா? இப்ப அதெல்லாம் முக்கியமா? எனக்கு என் தம்பி வேணுங்கிற. ஆமா 2 பேருமே குடிப்போம். என் பிளட் எடுத்து கொடுங்க. சரண், ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருந்தா பிளட் கொடுக்க கூடாதுடா. ஏன் கொடுக்க கூடாது? ஒரு உயிர் போதுனா பிளட் கொடுக்க கூடாதா? அப்படிலாம் இல்ல. அவனு குடிப்பா, நானும் குடிப்பேன். 2 பேருமே குடிப்போம். என் பிளட் எடுத்துக்கோங்க. என் தம்பி எனக்கு வேணும். காப்பாத்தி கொடுங்க டாக்டர். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சொல்லு சந்தியா, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என் தம்பி எனக்கு முக்கியம்னு. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். எனக்கு வேணும். சொல்லடி டாக்டர், நீங்க வேற எங்க விசாரிச்சாலும் அந்த பிளட் குரூப் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது டாக்டர். எனக்கு தெரியாது, ரொம்ப ரேரான பிளட் குரூப். பேசாம இவர்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கலாமே. குடிக்கிற பழக்கம் இருக்கிறவ அவரும் குடிப்பாரா? 2 பேருமே குடிப்பாங்க டாக்டர். இட்ஸ் ஓகே. சரி, நர்ஸை வர சொல்றேன், கொடுத்துறேன். என் தம்பி வந்துருவான்ல, என் தம்பி உயிரோட வந்துருவான்ல. கண்டிப்பா வருவார். பட் இப்போ கொஞ்சம் சீரியஸான நிலைமையில இருக்காரு. எனக்கு என் தம்பி பார்க்கணும். என் தம்பிட்ட கூட்டு போறீங்களா ப்ளீஸ் டாக்டர்? போலாண்டா. சரி ஓகே, அவரை ரெடி பண்ணுங்க. நான் போயிட்டு நர்ஸ் கிட்ட சொல்றேன். ஓகே ஓகே டாக்டர். தப்பு பண்ணிட்டேனா? நான் ரொம்ப அவசரப்படுறேனா? நான் அவன் மேல உள்ள கோவத்துல உயிரோடு இருக்க கூடாது, இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா என் தம்பியோட பாசத்தை பத்தியா? அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் கூட எனக்கு இல்லைல்ல. அத உண்மை. நான் இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்சோன்னு என் கூட வரணும்னு நினைச்சேன்ல. என் தம்பி உயிர் போக கூடாது. போகாதுல்ல? போகாது தானே? சொல்லு, போகாது தானே? கண்டிப்பா உயிர் பிழைப்பார். உடைஞ்சு உடைஞ்சு போனேனடா உன்னால நான் இங்க தொலைஞ்சு தொலைஞ்சு போகுதடா நம் காதல் பாருங்க. மகேஷ், மகேஷ் எந்திரிச்சாருடா. நீ இல்லாம ஆண்டனால இருக்க முடியாதுடா. தப்பு தான்டா, தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டியா? என் மேல அவ்வளோ பாசமா? தப்புதான், உன் மேல இருந்த கோவத்துல அப்படி பண்ணிட்டேன்டா. ஆனா பாரு, அண்ணன் உயிரோட தான் இருக்கேன். பிளட் கொடுத்து நீ எந்திரிச்சிடணும். என்ன நீ எந்திரிச்சிருவ எனக்கு தெரியும். நீ சரணி ஏமாத்த மாட்டேன். எந்திரிச்சு சரணின்னு நீ கூப்பிடணும்டா. அதுதான்டா அண்ணனுக்கு வேணும். என் புத்தியை பத்தி உனக்கு தெரியாத, அவசர அவசரமா முடிவெடுப்பேன்ல. கொஞ்சம் கோபம்டா, அதான்டா அப்படி நடந்துக்கிட்டேன்.
மன்னிச்சிரு. எந்திரிச்சு வந்துடணும். என் தங்கம்டா நீ என்னை ஏமாத்த மாட்ட. வந்துடுவ. இனிமே அண்ணன் அப்படி பண்ண மாட்டேன். உன்னை மன்னிச்சிடுறேன்டா. நான் மன்னிச்சிடுறேன். தப்பு பண்ணிட்டேன். ஆனா என்னை விட்டு போயிடக்கூடாது. என்னை ஏமாத்த கூடாது. உன் மேல உள்ள கோவத்துலதான் அப்படி பண்ணிட்டேன். கோவம் இல்லைன்னா அது வருத்தம். வருத்தத்துலதான் அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி அண்ணன் பண்ண மாட்டேன். அண்ணன் உனக்கு எவ்வளவு பிடிக்கும். வாய் திறந்த அண்ணனு கூப்பிடுறா. வந்துருவ தானே? ஆமா வந்துருவேன். சரண் அழுகாத. பிளட் கொடுக்கும்போது அமைதியா இருக்கணும். இப்படி ஒரு பாசங்க அண்ணன் தம்பி எங்கேயும் பார்த்தது கிடையாது. உடம்பு எப்படி புல்லரிக்குது. யாருக்காக இல்லைனாலும் நீங்க அவர் மேல வச்சிருக்க பாசத்துக்காக அவர் கண்டிப்பா உங்ககிட்டே வந்துருவார். ஆமா நான் என் மகேஷ ரொம்ப லவ் பண்றேன். அவன் என்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு அது தெரியும். வந்துருவான். வந்துருவான். பிடித்தோமே குரட்டையில் சிரித்தோமே பரட்டையாய் திரிந்தோமே இப்போது பாதியில் பிரிந்தோமே இரவினில் நிழலாக இருவரை